பத்தாவது அணுவாகம். ந கஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷீத தத்வ்ரதம் தஸ்மாத் யயா கயா ச விதயா பஹ்வன்னம் ப்ராப்னுயாத். அராத்யஸ்மா அன்னமித்யா சக்ஷதே ஏதத்வை முகதோ ஓன்னகும் ராத்தம் முகதோஸ்மா அன்னகும் ராத்யதே. ஏதத்வை மத்யதோ ஓன்னகும் ராத்தம் மத்யதோஸ்மா அன்னகும் ராத்யதே. ஏதத்வா அந்ததோ ஓன்னகும் ராத்தம் அந்ததோஸ்மா அன்னகும் ராத்யதே. ய ஏவம் வேத க்ஷேம இதி வாச்சி யோக க்ஷேம இதி பிராணாபானயோः கர்மேதி ஹஸ்தயோः கதிரிதி பாயோ விமுக்திரிதி பாயோ கதிரிதி பாதயோः விமுக்திரிதி பாயோ இதி மானுஷீ சமாஜ்ஞாः. அத தைவீः த்ருப்திரிதி விருஷ்டோ பலமிதி வித்யுதி யஷ இதி பசுஷு ஜோதிரிதி நக்ஷத்ரேஷு பிரஜாதிரம்ருதமானந்த இத்யுபஸ்தே. சர்வமித்யாகாசே தத்ப்ரதிஷ்டாத்யுபாசீத பிரதிஷ்டாவான் பவதி தன்மக இத்யுபாசீத. महान् भवति
तन्मन इत्युपासीत मानवान् भवति तन्नम इत्युपासीत नम्यन्ते एस्मै कामाः तद्ब्रह्मेत्युपासीत ब्रह्मवान् भवति तद्ब्रह्मण परिमर इत्युपासीत पर्येनं म्रियन्तद्विषन्तः सपत्नाः परिये प्रिया भ्रातृव्याः பத்தாவது அனுபாகத்தில் சில பண்புகள் உபாசனை ஞான பலம் வர இருக்கின்றது. முதலில் இங்கு வர இருக்கின்ற பண்பை பார்த்தோம். ந கஞ்சன வசதௌ பிரத்யாசக்ஷீத. வசதௌ இருப்பிடம் தேடி வருபவர்களுக்கு, ந பிரத்யாசக்ஷீத அவர்களை நிராகரிக்க கூடாது. நம்மிடம் இடம் தேடி வருபவர்களுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். தத் விரதம், இது இங்கு கூறப்படுகின்ற விரதம். தஸ்மாத் யயா கயாச்ச விதயா பகு அன்னம் பிராப்னுயாத். ஆகவே எப்படியாவது அதிக அன்னத்தை சேகரிக்க வேண்டும். இதிலிருந்து வீட்டுக்கு வருபவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். இடம் கொடுத்தால் உணவும் கொடுக்க வேண்டும். ஆகவே அதிகமாக உணவை நாம் சேகரிக்க வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி தொடர வேண்டும். இதற்கு பிறகு வருகின்ற பகுதியில் உபனிஷத் என்ன கருத்து கூறுகின்றது என்றால், இந்த உலகத்திடமிருந்து எதை நாம் பெறுவோம் என்பது இந்த உலகத்திற்கு நாம் எதை கொடுக்கின்றோம் என்பதை பொறுத்தது. இந்த உலகம் எனக்கு எதை கொடுக்கின்றது என்பது இந்த உலகத்திற்கு நான் எதை கொடுத்தேன் என்பதை பொறுத்தது. நான் இந்த உலகத்திற்கு எப்படி கொடுக்கின்றேனோ இந்த உலகம் எனக்கு அப்படி திருப்பி கொடுக்கின்றது. இந்த பண்பு, வேல்யூ, கருத்தானது இதற்கு பிறகு வருகின்றது. ய ஏவம் வேத என்ற பகுதி வரை இங்கு உபனிஷத் என்ன சொல்கின்றது? உனக்கு உலகத்திடமிருந்து என்ன கிடைக்கின்றது, எப்படி கிடைக்கின்றது என்பது நீ என்ன கொடுத்தாய், எப்படி கொடுத்தாய், அதனுடைய அடிப்படையில் கிடைக்கின்றது. நீ இந்த உலகத்திற்கு உணவை கொடுத்தால் உனக்கு உணவு கிடைக்கும். இந்த உலகத்திற்கு நீ அன்பை கொடுத்தால் உனக்கு அன்பு கிடைக்கும். அதேபோல் உலகத்தாரை நீ மன்னித்தால் நீ மன்னிக்கப்படுவாய். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை திருப்பி பெறுகின்றோம். யாராவது இந்த உலகம் அதிகமாக குறை உடையது, என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னை அவமதிக்கிறார்கள் என்றால் நாம் அதை கொடுத்திருப்போம். இந்த ஜென்மத்திலேயோ
ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் கொடுத்திருப்போம். ஆகவே உலகம் என்பது நம்முடைய கண்ணாடி, நம்முடைய பிரதிபிம்பம் தான் இந்த உலகம். நாம் எதை கொடுக்கின்றோமோ, எப்படி கொடுக்கின்றோமோ அப்படியே நமக்கு திரும்பி வருகின்றது என்ற கருத்தை கூறுகின்றது உபனிஷத். இதிலிருந்து இந்த கருத்தை தெரிந்து நாம் என்ன உணர வேண்டும்? நம்மிடம் ஒன்று வந்தால் உலகம் நமக்கு எதை கொடுக்கின்றதோ அதை நாம் சம்பாதித்து உள்ளோம். எனக்கு இவர் இப்படி கொடுக்கின்றார், இந்த விதத்தில் எனக்கு உலகத்திலிருந்து வருகின்றது என்றால் எது வருகின்றதோ அது நம்மால் தேடப்பட்டது. அதுதான் இதற்கு பிறகு வருகின்ற கருத்து. இப்பொழுது உபனிஷத்தை பார்த்தால், அராதி அஸ்மை அன்னம் இதி ஆசக்ஷதே. அராத்யஸ்மா அன்னமித்யாசக்ஷதே. அதை பிரித்தால் அராதி. அராதி என்றால் சம்சித்தம், ப்ரிப்பேர்ட், செய்யப்பட்டுள்ளது என்று பொருள். அராதி என்றால் செய்யப்பட்டிருக்கின்றது, தயாராக இருக்கின்றது. சம்சித்தம், என்ன தயாராக இருக்கின்றது? அன்னம், அன்னமானது தயாராக இருக்கின்றது. அதனுடைய பொருள் அன்னமானது தயார் நிலையில் இருக்கின்றது, சாப்பிடுகின்ற நிலையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. அஸ்மை, இவருக்கு, இவருக்கு உணவானது தயாராக இருக்கின்றது என்று ஆசக்ஷதே கூறுகிறார்கள். ஆசக்ஷதே என்றால் கூறுகிறார்கள் என்பது பொருள். யார் கூறுகிறார்கள்? அதை நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். வித்வாம்சக கிருஹஸ்தாகா, அறிவை உடைய இல்லறத்தில் இருப்பவர்கள் இவ்விதம் கூறுகிறார்கள். அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை, இப்படி ஒரு வாக்கியத்தை செய்கிறார்கள். ஒருவர் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு இடத்தை கொடுத்து அவரிடம் இப்படி சொல்கிறார்களாம், உங்களுக்கு அவருக்கு உணவு தயாராக இருக்கின்றது என்று கிரகஸ்தர்கள் கூறுகிறார்கள் என்று உபனிஷத் சொல்கிறது. இது எதை காட்டுகின்றது என்றால், இதற்கு முன் பேசப்பட்ட வீட்டிற்கு வருபவர்க்கு இடம் கொடுக்க வேண்டும், அன்னம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு உபனிஷத்தே சிஷ்டாச்சாரத்தை பிரமாணமாக காட்டுகிறது. ஏன் உபனிஷத் இப்படி சொல்கிறது என்றால், ஞானத்தை உடைய, அறிவை உடைய இல்லறத்தை சார்ந்தவர்கள் இவ்விதம் பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? ஒருவருக்கு இடத்தை கொடுத்து இவருக்கு உணவு தயாராக இருக்கின்றது, நாங்கள் கொடுக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆகவே வீட்டுக்கு வருபவருக்கு இடத்தை கொடுத்து அன்னத்தை கொடுக்க வேண்டும் என்பது கருத்து. இப்போ இந்த வாக்கியம் உபனிஷத்தினுடைய விதி மட்டுமல்ல, பரம்பரையாக வித்வாம்சக, வித்வாம்சகன சாஸ்திரம் படித்து சாஸ்திரப்படி வாழ விரும்புகின்ற, தர்மப்படி வாழ விரும்புகின்ற இல்லறத்தை சார்ந்தவர்கள் இவ்விதம் நடந்து கொள்கிறார்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இவ்விதம் மற்ற கிரகஸ்தர்களும் நடந்து கொள்ள வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்பது கருத்து. அராதி அஸ்மா அன்னம் என்பது இல்லறத்தாருடைய வார்த்தை. இது இந்த விதத்தில் ஆசக்ஷதே சொல்கிறார்கள். யார்? இல்லறத்தை சார்ந்தவர்கள், தர்ம நெறியில் வாழ்பவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே உணவு கொடுக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும் என்பது கருத்து. இனி இதற்கு பிறகு வருகின்றது, நாம் எப்படி கொடுக்கின்றோமோ அப்படி நமக்கு வருகின்றது என்ற கருத்து வருகிறது. ஏதத்வை முகதக அன்னம் ராத்தம். ஏதத் என்றால் இந்த, வை என்பது நிச்சயத்தையும் பிரசித்தியையும் குறிக்கின்றது.
ஏதத்ங்கிற சொல் அன்னம் என்ற சொல்லோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஏதத் அன்னம், இந்த அன்னமானது முகதக என்றால் உயர்ந்த, முகதக என்றால் நல்ல விதத்தில் என்று பொருள். உத்தம விருத்தியா, உத்தம விருத்தி என்றால் நல்ல விதத்தில், ராத்தம் செய்யப்பட்டு, உணவானது உத்தமமான முறையில் செய்யப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ. ராத்தம் என்றால் செய்யப்பட்டு, பிறகு இங்கே ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், பிரயச்சதி ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. இப்போ வீட்டுக்கு வந்தவருக்கு உத்தமமான முறையில், முகதக என்றால் உத்தமமான முறையில் உணவு செய்யப்பட்டு உத்தமமான முறையில் அவருக்கு உணவானது வழங்கப்பட்டால் என்ன ஏற்படுமா? முகதக அடுத்த சொல் உத்தமமான முறையில், அஸ்மை இவருக்கு, இந்த விதத்தில் உணவை கொடுத்தவருக்கு, அன்னம் உணவானது ராத்தியதே வந்து அடைகிறது. ராத்தியதேன இவரை வந்து அடைகிறது. இந்த முழு வாக்கியத்தை படித்தா என்ன பொருள்? இந்த அன்னம் முக்கியமாக உத்தமமான விதத்தில் செய்யப்பட்டு உத்தமமான விதத்தில் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் உத்தமமான விதத்தில் இவருக்கு அன்னமானது வந்து அடைகிறது. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வருகின்றார், அவருக்கு உயர்ந்த விதத்தில் உணவை தயார் செய்து உயர்ந்த விதத்தில் அவருக்கு கொடுத்தால், நாம் அவருடைய வீட்டுக்கு விருந்தினராக சென்றால் அதே விதத்தில் உணவு தயார் செய்யப்பட்டு அதே விதத்தில் நமக்கு வழங்கப்படும். இதுதான் கருத்து. இனி உபனிஷத் சொல்லுது, அடுத்தது என்ன? மத்தியமம். மத்தியமமா செஞ்சா மத்தியமமா வரும், கீழாக அதமமாக செய்தால் அதமமாக வரும். அதுதான் இதனுடைய கருத்து. உத்தமமாக உணவு செய்து அது வழங்கப்பட்டால் நமக்கு அப்படியே திருப்பி வருகின்றது. மத்தியமம்னு சொன்னால் அவ்வளவு தூரம் உத்தமமாக இல்லை, அவ்வளவு தூரம் மோசமாக இல்லை, நடுநிலையில் உணவு தயார் செய்யப்பட்டு அந்த விதத்தில் அவருக்கு வழங்கப்பட்டால் அந்த விதத்தில் நமக்கு வந்தடைகிறது. கீழான நிலையில் உணவு தயார் செய்யப்பட்டு அது வழங்கப்பட்டால், வழங்குறதுலேயும் இருக்குது மேலான நிலை, இடைநிலை, கீழ்நிலைன்னு சொல்லி, செய்யறது மட்டுமல்ல, எப்படி நாம் அவருக்கு கொடுக்கின்றோம், மனதார கொடுக்கின்றோமா, மரியாதையுடன் கொடுக்கின்றோமா, அவமதித்து கொடுக்கின்றோமா, இந்த நிலைகளெல்லாம் உத்தமமாக செய்தால் நமக்கு அது வருகின்றது. இனி அடுத்தது ஏதத்வை மத்தியதக அன்னம் ராத்தம். ஏதத் அன்னம், இந்த அன்னமானது மத்தியதக என்றால் இடைநிலையில், ராத்தம் செய்யப்பட்டு தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டால், மத்தியதக அந்த நிலையில், அஸ்மை இவருக்கு, அன்னம் ராத்தியதே இடைநிலையில் கொடுத்த இவருக்கு அன்னமானது திரும்பி வருகின்றது. அதே போல ஏதத்வா, வா என்றாலும் வை, ஏதத் அன்னம் அந்ததக, அந்ததக என்றால் மிக கீழான, அவமானப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டு வழங்கப்பட்டால், ராத்தம் உணவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டால், அந்ததக அதே நிலையில், அஸ்மை இவருக்கு, அன்னம் ராத்தியதே உணவானது வந்து அமைகிறது. இங்கு உபனிஷத் உணவு என்பதை ஒரு உதாரணமாக கொடுக்கின்றது. என்ன, இந்த இடத்துல அன்னத்தை பற்றியே பேசிக்கொண்டு வந்து உபனிஷத் அன்னத்தையே உதாரணமாக கொடுக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னத்தை உயர்ந்த விதத்தில் என்றால் சாத்விகமாக கொடுத்தால், ஒருவருக்கு மரியாதையுடன் கொடுத்தால்
எந்த அளவுக்கு கொடுப்பவருக்கு நாம் மரியாதையுடன் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு மரியாதையுடன் அந்த அளவுக்கான உணவு நமக்கு வருகின்றது. எந்த நிலையில் நாம் கொடுக்கின்றோமோ இடைநிலையில் கொடுத்தால் இடைநிலையில் நமக்கு வந்து அமைகின்றது, கடைநிலையில் கொடுத்தால் கடைநிலையில் நமக்கு வந்து அமைகிறது. தானத்தை பற்றி கீதையில் பகவான் 3ஆக பிரித்து பேசுகிறார். சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம் என்று. ஆகவே ஒரு விளக்காசிரியர் சொல்றார், முகதக என்றால் சாத்விகமான தானம் செய்தால் நமக்கு சாத்விகமாக கிடைக்கும், ராஜச தானம் செய்தால் ராஜசமாக நமக்கு கிடைக்கும், தாமச தானம் செய்தால் அதே கதி நமக்கு திரும்பி வருகின்றது. நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்கின்றோம். இது பார்த்தா ரொம்ப சாதாரண கருத்து மாதிரி தெரிகின்றது. சாதாரண கருத்து தான், ஆனால் ஒரு பேருண்மை. இந்த உலகம் நமக்கு எப்படிப்பட்டது என்றால் நாம் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டதாக உலகம் இருக்கின்றது. உலகமெல்லாம் ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவர் அதை செஞ்சிட்ருக்காருன்னு அர்த்தம். யாருக்கிட்டையும் புஸ்தகத்தை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒருவர் அட்வைஸ் பண்ணார். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு? என்னுடைய லைப்ரரி எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீர்கள்? மற்றவங்க கொடுத்தா நான் திருப்பி கொடுக்காம பெரிய புஸ்தகம் இருக்குது, அதே அட்வைஸ் தான் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். ஆகவே இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் நம்மிடம் எப்படி பழகுகிறார்கள் என்பது நம்முடைய மனதிற்கு ஆன ஒரு, இந்த வைரம் எப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்ப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட சோதனை தான் இந்த உலகம் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறது என்பது. அவர்கள் நடந்து கொள்கிறார்களேங்கிற குறை சொல்லக்கூடாது. அவர்கள் அப்படி நடந்து கொள்ளும் விதத்தில் நான் நடந்து கொண்டுள்ளேன். நான் எப்படி நடக்கின்றேனோ அப்படித்தான் அவர்களும் நடப்பார்கள். இது எல்லா விதத்திலையும். ஒருவருக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறேனோ அவ்வளவு மரியாதை தான் அவர்கள் கொடுப்பார்கள். ஒருவரை நான் எவ்வளவு தூரம் வெறுக்கிறேனோ அவ்வளவு தூரம் அவர்கள் வெறுப்பார்கள். ஒருவரிடம் எவ்வளவு அன்பு செலுத்துகின்றேனோ அவ்வளவு தூரம் அவர்கள் அன்பு செலுத்துவார்கள். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முதலில் அவர்கள் செய்யட்டுமே, பிறகு நான் செய்கிறேன்னு சொல்லுவார்கள். இப்போ ஒருவர் ஒரு தப்பு செய்கிறார், அதற்கு திருப்பி இனி ஒருவர் செய்கிறார். யார் மன்னிக்கிறதுனா, முதல்ல நீ மன்னிக்கணும் என்றால் முடிவே கிடையாது. ஆகவே நாம் எப்படி என்பது, உலகம் நம்மிடம் எப்படி என்பது, நாம் உலகத்துக்கு என்ன செய்கின்றோம் அதுதான். முற்பகல் விளைந்தால் பிற்பகல் விளையும் நல்லா சொல்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் உபனிஷத் கூறுகின்றது. இது அன்னம்ங்கிற உதாரணத்தில் சொல்லுது. நமக்கு இந்த பிறவியில் நல்ல அன்னம் கிடைச்சதுன்னு சொன்னால் ஏதோ போன பிறவியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கவில்லை என்று பொருள். சில சமயம் இந்த பிறவியிலேயே செய்திருக்கலாம், சில சமயங்களில் ஜென்மாந்திரத்திலும் இருக்கலாம். பட் உண்மை என்னன்னா, நாம் எதை கொடுக்கின்றோமோ அது நமக்கு வருகின்றது. இப்போ அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும்னா, சில பேர் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு செய்வார்கள். நம்மகிட்ட பொருள் அதிகமாகணும்னா என்ன பண்ணணும்னா அதிகமாக கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தால் அதிகமாக நமக்கு வரும். அதிகமான விதையை விதைத்தால் அதிகமான பயிர் வரும். ஒரு விதையை விதைச்சா என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த பயிர் வரும். மக்கள் அறியாமையினால் அதிகம் வேண்டும்னு சொல்லிட்டு கொடுப்பதில்லை. ஆகவே அதிகம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் உபனிஷத் நமக்கு கொடுக்கின்ற அறிவுரை. இனி ய ஏவம் வேத, இவ்விதம் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் புண்ணியத்தை அடைகிறார்கள். ய ஏவம் வேத என்றால் இந்த உண்மையை தெரிந்து யார் உணவை மக்களுக்கு கொடுக்கிறார்களோ, பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் புண்ணியத்தை அடைவார்கள். ய ஏவம் வேதன்னு சொன்னால் இங்கே வேதனை அறிவது மட்டுமல்ல, இந்த உண்மையை அறிந்து யார் மற்றவர்களுக்கு உணவை கொடுப்பார்களோ, உணவு மட்டுமல்ல இந்த இடத்துல உணவு, மற்றது நல்ல விதத்தில் இந்த உலகத்திற்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் புண்ணியத்தை அடைகிறார்கள்.
எப்படிப்பட்டவர்கள்? காமியமான ஆசை இருந்தால் காமியமான பலனை அடைகிறார்கள். ஒருவனுக்கு எனக்கு புண்ணியம் வேண்டாம் என்றால் சித்த சுத்தியை அடைகிறார்கள், மோக்ஷத்துக்கு தயாராகிறார்கள். பிரம்மவிதாப்னோதி பரம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை அறிகிறார்கள், அறிவதற்கான யோக்கியதையை அடைகிறார்கள். அல்லது மனதில் இருக்கின்ற ராகத்வேஷங்கள் அவர்களை விட்டு செல்லும். இது நிஷ்காமமான சாதகர்களுக்கு கிடைக்கின்ற பலன். இதற்கு பிறகு க்ஷேமயிதி வாச்சி என்று துவங்கி நாம் படித்தது வரை உபாசனை வருகின்றது. எல்லாம் சேர்ந்து இருக்கின்றது இந்த 10வது அணுவாகம். ஏவம் வேதன்னு நம்ம பார்த்தது வரை பண்பு, வேல்யூ. அதற்கு பிறகு க்ஷேமயிதி வாச்சி என்று துவங்கி நம்ம படித்து முடித்தது வரை, அது எது வரைக்கும் படித்து முடிச்சோம்னு மறந்து போயிடுதுன்னு என்ன செய்கிறது? பரியே அப்ரியா பிராத்ருவ்யாஹா அதுவரை. அதற்கப்புறம் எஸ்சாயம் புருஷே சயஸ்சாயம் புருஷேன்னு வரும். அது நம்ம படித்து முடித்தவரை உபாசனை வருகின்றது. இதுவும் மிக அருமையான நல்ல உபாசனை. என்ன உபாசனை? பிரம்ம உபாசனம். நமக்கு வர இருப்பது பிரம்ம உபாசனம். பிரம்ம உபாசனம் என்றால் என்ன? பிரம்ம என்ற சொல்லுக்கு பரம்பொருள் என்று பொருள். பரம்பொருள் என்றால் ஈஸ்வரன் என்பது அர்த்தம். உபனிஷத்தில் அல்லது சங்கரருடைய விளக்கத்திலேயோ பிரம்ம ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு அதிக வேறுபாட்டை கொடுக்காமல் பிரம்ம பிரம்ம என்றே கூறி வருவார்கள். அது சங்கரருடைய விளக்கத்திலும் சரி, உபனிஷத்திலும் சரி. பிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள என்ன வேறுபாடு? சரியாத்தானே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு. பிரம்ம என்ற சொல் பொதுவாக நாம் அதிகமாக சத்தியம் ஞானம் அனந்தம் என்கின்ற நிர்குண பிரம்மத்திற்கு பயன்படுத்தி வருகின்றோம். எப்பொழுதெல்லாம் பிரம்மன் என்று சொன்னால் அது நிர்குண பிரம்மத்தை குறித்து வருகிறது. அந்த நிர்குண பிரம்மத்துடன் மாயா தத்துவம் சேரும் பொழுது அந்த பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று சொல்கின்றோம். பிரம்மன் இந்த உலகத்திற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்மன் ஈஸ்வரன். எப்பொழுது பிரம்மன் ஈஸ்வரனாகிறார்? மாயையோடு பிரம்மத்தை பார்க்கும் பொழுது. மாயை போய் பிரம்மத்தோடு சேர்றதில்லை. நம்ம மாயா சக்தியுடன் பிரம்மத்தை பார்த்தால் அந்த பிரம்மத்திற்கு ஈஸ்வரன், அல்லது அந்த பிரம்மத்திற்கு சகுண பிரம்ம, குண விசிஷ்ட பிரம்ம என்றும், நிர்குண பிரம்மத்தை பிரம்மன் என்றும் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் சங்கரருடைய விளக்கங்களிலேயோ அல்லது உபனிஷத்திலேயோ பிரம்ம என்ற சொல் 2 பிரம்மத்திற்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஆகவே நமக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் மாதிரி எப்பெல்லாம் பாஷ்யத்தை படிக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். பிரம்மங்கிற சொல் எதை குறிக்கின்றது என்று. அது அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் நாம் பொருள் எடுத்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் உபாசனைன்னு வருதோ அங்கெல்லாம் நிர்குண பிரம்மன் அல்ல சகுண பிரம்மன். எங்கெல்லாம் விசாரம் வருதோ, மோக்ஷ பலன் வருதோ அங்கெல்லாம் நிர்குண பிரம்ம. இங்கே உபாசனை பகுதியில் இப்பொழுது நமக்கு தெரியும் ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்ம உபாசனா விஷயம். இனி பிரம்மத்தை நாம் எப்படி உபாசனை செய்கின்றோம் என்றால், 2 உபாசனை 2 விதமாக செய்கின்றோம். ஒன்று, நம்முடைய ஷரீரத்தினுடைய அங்கத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஷரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு சக்தியானது இருக்கின்றது. கைன்னு சொன்னால் அதில் ஒரு சக்தி இருக்கு, காலுக்கு ஒரு சக்தி இருக்கு,
வாக்குக்கு ஒரு சக்தி இருக்கு, மனதுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அப்படி ஜீவனிடம், வெஷ்டி ரூபமான ஜீவனுடைய அங்கத்தில் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது, குளோரி, பெருமை இருக்கின்றது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அந்த சக்தி அந்த அங்கத்தை சேர்ந்தது அல்லது என்னை சேர்ந்ததுன்னு நினைக்கிறோம். இந்த உபாசனையில் அந்த சக்தியானது பிரம்மத்தை சார்ந்தது என்று பார்த்தல். அது மட்டுமல்ல, பிரம்மன் சொன்னாவே இனி நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனை தான் இனி நாம் இப்பொழுது பிரம்மன்னு சொல்கிறோம். நம்ம என்ன சாதாரணமாக சொல்லுவோம், சர்வம் பிரம்மமயம், எல்லாம் சிவமயம். விஷ்ணுன்னு சொன்னால் வியாபித்து இருக்கின்றார், எல்லா இடத்திலும் இருக்கின்றார்னு சொல்லுவோம். ஒருவரை கூப்பிட்டு ஈஸ்வரன் கடவுள் எங்கேன்னு சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டு எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுளை நான் எந்த இடத்துலையும் பார்க்கலையேன்னு சொல்லி கேட்பார். எல்லா இடத்துலையும் இருக்கார், நீ எந்த இடத்துல எப்படி இருக்கின்றார் என்ற சந்தேகம் நமக்கு வரும் பொழுது, ஒவ்வொரு அங்கத்திலும் இருக்கின்ற சக்தியாக பிரம்மன் இருக்கின்றார். நம்முடைய வாக்கு இருக்கின்றது, அந்த வாக்கில் பிரம்மன் இருக்கின்றார். அதே போல தேவதைகள் விஷயத்திலும் அந்தந்த தேவதைகள் அந்தந்த சக்தியுடன் இருக்கின்றார், தேவதைகளிடம் இருக்கின்ற சக்தியாக இருக்கின்றார். அதுதான் இங்க உபாசனை. இப்போ இங்கு ஒவ்வொரு முதலில் மனிதனிடம் இருக்கின்ற அங்கங்கள் பேசப்பட்டு, இந்த அங்கத்தில் பிரம்மன் இந்த ரூபமாக இருக்கின்றார், வாக்கில் இப்படி இருக்கின்றார், கையில் இப்படி இருக்கின்றார், பாதங்களில் இப்படி இருக்கின்றார் என்று சில அங்கங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நம்ம இங்கே அங்கங்கள் சொன்னது போதில்லைன்னு சொன்னால், நம்முடைய எந்தெந்த அங்கங்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு அந்தந்த அங்கங்களில் இந்தந்த ரூபத்தில் பிரம்மன் வீற்றிருக்கின்றார். அதுதான் உபாசனை. ஒவ்வொரு அங்கத்தை சொல்லி இந்த அங்கத்தில் இந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார், அப்படி நாம் உபாசனை செய்தல். இனி பார்ப்போம், எந்த அங்கத்தில் பிரம்மன் எந்த ரூபமாக இருக்கின்றார். க்ஷேமயிதி வாச்சி. வாச்சி என்றால் வாக், நம்முடைய பேச்சில், நம்முடைய வாக்கில். சாப்பிட்ற நாக்கு அல்ல, பேசுகிற நாக்கு. நாக்கு ரெண்டு வேலை பண்ணுதே, சாப்பிட்ற வேலையும் பண்ணுது, பேசுகிற வேலையும் பண்ணுது. வாச்சி என்றால் பேசுகின்ற கர்மேந்திரியமான வாக்கில் பிரம்மன் இருக்காராம். எப்படி இருக்காராம்? க்ஷேமக. க்ஷேமம் என்றால் மங்கள ரூபமாக, இதி என்றால் இவ்விதத்தில். இப்போ இங்கெல்லாம் சில வார்த்தைகளை நம்ம சேர்த்திக்கணும். வாச்சி க்ஷேம ரூபேன பிரம்ம அஸ்தி இதி உபாசீத. இவ்வளவையும் சேர்த்திக்கணும். வெறும் க்ஷேம இதி வாச்சி என்று மட்டும் சொல்லுது. வாக்கில் க்ஷேம ரூபமாக, மங்கள ரூபமாக. அதுக்கு மேலே எதை சேர்த்திக்கணும்? பிரம்மன் வீற்றிருக்கின்றார், நம்முடைய வாக்கில் க்ஷேம ரூபமாக இருக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற மங்களம், வருகின்ற உயர்வு அவனுடைய நாக்கில் இருக்கின்றது, அவனுடைய பேச்சில் இருக்கின்றது, அவனுடைய சொல்லில் இருக்கின்றது. ஒருவனுடைய உயர்வு சொல்லில் இருக்கின்றது என்றால் ஒருவனுடைய தாழ்வு சொல்லில் இருக்கின்றது. நுழலுந்தன் வாயாட்கெடும் எல்லாம் படிச்சிருப்போம் ஏதோ ஒரு காலத்தில். அதனுடைய அர்த்தம் என்ன? பாம்பானது இரையை தேடிக்கொண்டு செல்கிறது. அது தேடிக்கொண்டு செல்லும்பொழுது தவளையானது ஒரு இடத்துல உட்காந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாமோ? சும்மா இருக்க மாட்டேங்குது. அது அந்த கொர்ன்னு ஒரு சத்தம் போடு, பாம்பை அழைக்குது, நீ இங்கே வான்னு சொல்லி. உடனே அந்த சத்தத்தை கேட்டு பாம்பானது அதை சாப்பிட்டு விடுகிறது. அந்த தவளையானது எப்படி தன்னை கெடுத்து கொண்டதுன்னு சொன்னதுனா,
நாக், வாயால், நாக்கால். இப்போ ஒருவனுடைய வாழ்க்கையை ஒருவன் எப்படி அழித்து கொள்கின்றான்? சொல்லினால். ஒருவனுடைய வாழ்க்கையை ஒருவன் எப்படி மங்களமாக வைத்து கொள்கின்றான்? சொல்லினால். நம்முடைய உறவுக்குள்ள பலரோட நமக்கு விரோதம் இருக்கு. நான் அவரோட பேச்சுவார்த்தை இல்லை, இவரோட பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னா வாக். அவங்களுடைய வாக், நம்முடைய வாக். அவங்க வாக்கை கேட்டுட்டு சும்மா இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருப்போம். நம்முடைய வாக், அந்த வாக்குவாதத்தில் தான் எல்லா விதமான நஷ்டங்களும் நமக்கு வருகின்றது. ஆகவே ஒருவனுடைய வாழ்க்கை மங்களமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே வாக்குல என்ன இருக்கா? லக்ஷ்மி அல்லது மங்களம். அப்படி அந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றது. வாச்சி க்ஷேம இதி. நம்ம க்ஷேமமே வாக்கில் தான் இருக்கு. இதை நம்ம உணர்ந்தோம்னா வாக்கை நாம் கையாளுவோம் முறையாக. இல்லை அப்படின்னு சொன்னால் அது சொல்லுவார்கள், பேசுறதுக்கு ஒன்றும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லி எதெல்லாம் மனசில் வருதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அது மட்டுமல்ல, நமக்கு வருகின்ற மரியாதை, மற்றவர்கள் நம்ம எவ்வளவு தூரம் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது நம்ம வாக்கை பொறுத்து இருக்கு. சந்தேகமாக இருந்தால் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவர் உங்களை ரெஸ்பெக்டே பண்ணல, அவரிடம் அளந்து பேசி பாருங்க, அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் அவர் உங்களை நாடி வருவார். வாக்கில் தான் நாம் இந்த உலகத்தில் ரெஸ்பெக்ட், மரியாதையை சம்பாதிக்க முடியும். பணத்தினாலேயோ எதுனாலேயோ கிடையாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் வளவளன்னு பேசிட்டு இருந்தால் அவர்கிட்ட யார் போவான்னு சொல்லிடுவார். பணம் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வாக் தபஸ் இருந்தால் மங்களம். இனி அடுத்தது என்ன? யோக க்ஷேம இதி பிராணாபானயோகோ. பிராணன் அபானன் இவைகளிடத்தில் யோக க்ஷேமம். பிராணன்னா வெளியே விடுகின்ற காற்று, அபானன்னா உள்ளே இழுக்கிற காற்று. இந்த காற்றில் எப்படி பிரம்மன் இருக்காராம்? யோக க்ஷேமம். யோகம் என்றால் அடையாததை அடைவது, க்ஷேமம் என்றால் அடைந்ததை காப்பாற்றி வைப்பது. நமக்கு பிராணன் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தானே எதையோ அடைஞ்சிட்டு இருக்கோம், அடைஞ்சதை வச்சு காப்பாற்றிட்டு இருக்கோம். வெளியே விட்ட பிராணன் உள்ளே போகலை, அல்லது உள்ளே போனது வெளியே வரலின்னு வச்சுக்குவோமே. ஏது யோகம், ஏது க்ஷேமம்? நம்முடைய வாழ்க்கையே என்ன? யோகக்ஷேமந்தான். யோகக்ஷேமம்னு என்ன? அடையாததை அடைய முயற்சிக்கிறோம், அடைஞ்சதை பாதுகாக்க முயற்சிக்கிறோம். அதனால தான் எத்தனையோ பாதுகாப்பெல்லாம் இருக்குது. எத்தனையோ முதல்ல சம்பாதிக்கிறோம், அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ எல்ஐசி எல்லாம் ஏதோ இருக்கே. இதெல்லாம் என்னென்னா க்ஷேமம். அப்படி பிராணனிடத்தில் பார்க்க வேண்டும். அடுத்தது என்னன்னா கர்ம இதி ஹஸ்தயோகோ. நம்முடைய கையில் செயல் ரூபமாக பிரம்மத்தை பார்க்க வேண்டும். கர்மன ஆக்டிவிட்டீஸ், செயல். கையில், இரண்டு கையில் கர்ம ரூபமாக பிரம்மன் வீற்றிருக்கின்றார். ஒவ்வொரு இடத்துலையும் எதை சேர்த்திக்கணும்? கையில் கர்ம ரூபமாக பிரம்மன் இருப்பதாக உபாசிக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? கை இருந்தால் தான் செயல் பண்ண முடியும். ஒரு விரல்ல ஒரு சிறிய புண்ணு வந்ததுனாவே ஒரு செயல் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா தெரியும் கையினுடைய பெருமை. ஆகவே கையில் இருக்கிற சக்தி, செயல், அந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். அடுத்தது கதிஹி இதி பாதயோகோ. பாதயோகோ கால்களில், கதி என்றால் நகர்தல், நடத்தல். நடந்து செல்லும் சக்தியாக பிரம்மன் பாதத்தில் இருக்கின்றார். சில பெரியவர்களெல்லாம் சொல்லுவார்கள், நான்லாம் அந்த காலத்தில் 10 கிலோமீட்டர் போய் பாகவதம் கதை கேட்டுட்டு 10 கிலோமீட்டர் நடந்து வருவேன். இப்போ வீட்டிலிருந்து டாக்டர் வீட்டுக்கு ஒரு ½ ஃபர்லாங் அதுவும் கூட நடக்க முடியலன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா,
நடத்தல் என்கின்ற சக்தி காலில் இருக்கின்றது. வயதானதுக்கு அப்புறம் கால் இருக்கு, வேற என்னமோ போயிடுது, அதுல நடக்கிற சக்தி போயிடுது. இப்போ இங்க என்னன்னா அந்த காலில் பாதங்களில் சக்தி, நடத்தல் என்ற சக்தி ரூபமாக பிரம்மன் வீற்றிருக்கின்றார். அடுத்தது விமுக்திஹி இதி பாயௌ. பாயு என்றால் மலத்தை வெளியே தள்ளும் இந்திரியம், கர்மேந்திரியம். பாயு அதில் எப்படி இருக்காராம் பிரம்ம? விமுக்திஹி, வெளியே தள்ளும் சக்தியாக இருக்கின்றார். மலத்தை வெளியே தள்ளும் இந்திரியத்தில் வெளித்தள்ளும் சக்தியாக பிரம்மன் இருக்கின்றார். இதி மானுஷீஹி சமாஜ்ஞாஹா. இதி என்றால் இவ்விதம், மானுஷீஹி என்றால் மனிதர்களினுடைய உறுப்பில் சம்பந்தப்பட்ட, சமாஜ்ஞாஹா என்றால் உபாசனைகள். இங்கு சமாஜ்ஞா என்றால் உபாசனானி. மனிதனுடைய உறுப்பு சம்பந்தமான உபாசனைகள். இந்தந்த உறுப்பில் இந்தந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். சமாஜ்ஞாக உபாசனைகள். இனி அடுத்தது என்ன? அத தைவீஹி. அத என்றால் மேலும், தைவீஹி என்றால் சமஷ்டி, தேவதா சம்பந்தமான உபாசனைகள். இனி ஒரு சரீரத்திலிருந்து போய் உலகத்திற்கு செல்கின்றது, சமஷ்டி ரூபமான உபாசனைகள். அது என்னவாம்? திருப்திரிதி விருஷ்டௌ. விருஷ்டி என்றால் ரெயின், மழை. இந்த ரெயின்ல பிரம்மன் எப்படி இருக்காராம்? திருப்தி ரூபமாக இருக்கின்றார். திருப்தின்னு சொன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன திருப்தி. இப்போ மலையில், மழைன்னு சொன்னால் ரெய்னிங், அந்த மழையில் பிரம்மன் திருப்தி ரூபமாக இருக்கின்றார். மழை பெஞ்சதுன்னா திருப்தி வருது அல்லவா? வரணும். சில பேர்த்துக்கு அது வராது, அது வரணும். மழை பெய்யும் போது அதை பார்த்துட்டு இருக்கிறதுலே ஒரு திருப்தி வருகின்றது, ஒரு மகிழ்ச்சி வருகின்றது. அந்த மழையில் மகிழ்ச்சி ரூபமாக பிரம்மன் வீற்றிருக்கின்றார். காரணம் என்னன்னா, மழை உணவை கொடுக்குது, உணவுனால நம்ம நன்கு வாழ்கின்றோம். ஆகவே திருப்தி. எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போ இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடணும். திருப்தி ரீதி விருஷ்டோ, மழையில் திருப்தி ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். இந்த இடத்துல மழைன்னு சொன்னால் அந்த இயற்கை அல்லது மழைக்கு அபிமானமாக இருக்கின்ற தேவதை, அந்த தேவதை அல்லது அந்த மழை, அதில் திருப்தியாக இருக்கின்றார். அடுத்தது பலம் இதி வித்யுதி. வித்யுத் என்றால் மின்னல், லைட்னிங். பலம் என்றால் சக்தி. சக்தி ரூபமாக, பலம் ரூபமாக வித்யுத், லைட்னிங், மின்னலில் இருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். அதே போல இந்திரனுக்கு என்ன ஆயுதமா? லைட்னிங் தானா. அவனுக்கு, இந்திர தேவனுக்கு என்ன ஆயுதம்னு சொன்னால் அந்த மின்னலே தன்னுடைய ஆயுதமாம். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. நம்மளுடைய அனுபவத்திலையும் பார்க்கிறோம், வித்யுத் சக்தி வாய்ந்தது. அந்த வித்யுத்தில், அதாவது மின்னலில் பலரூபமாக, சக்தி ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். அடுத்தது யஷக இதி பசுஷு. பசுஷு என்றால் மிருகங்கள், ஆடு மாடு இப்படிப்பட்ட மிருகங்கள். இந்த மிருகங்களில் யஷக, யஷக என்றால் ஃபேம், புகழ், கீர்த்தி. இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த காலத்துல எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் நோட் அடித்து வைக்கல. ஒருவருடைய சொத்து என்ன, ஒருவருடைய ஐஸ்வர்யம் என்ன, பணம் தனம் என்ன, வித்தம் என்ன என்றால் அதிகமாக மாடு ஆடு இவைகளெல்லாம் இருந்தால் அது அவர்களுக்கு பொருள். இப்போ ஒருவருக்கு புகழ் அதிகமாக வருவதற்கு என்ன காரணம்னா, பணம் இருந்தால் போதும். அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டாம், அறிவே வேண்டாம். பணம் இருந்ததுன்னு சொன்னால் எல்லா புகழும் அவருக்கு சென்று விடும். அப்படி அந்த பணம்ங்கிறது தனம். அந்த காலத்தில் என்ன தனம்னா பசு. அப்படிப்பட்ட பசுக்களிடம்
யச ரூபமாக, யசஸ்னா கீர்த்தியாக பிரம்மன் இருக்கின்றார். பசுஷு ஜோதிரிதி நக்ஷத்ரேஷு, நக்ஷத்திரங்களில் ஜோதி ரூபமாக இருக்கின்றார். நக்ஷத்திரம்னா எல்லா நட்சத்திரங்கள், சூரியன் உட்பட, சூரியன் சந்திரன் பார்க்கின்ற ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களில் ஜோதிகி ஒளியாக இருக்கின்றார். ஜோதி ரூபமாக பிரம்மன் நட்சத்திரங்களில் இருக்கின்றார். இதுவரை சமஷ்டி எடுத்து கொள்ளப்பட்டது. வெஷ்டியானது இதற்கு முன் முடிவடைந்தது. இருந்தாலும் ஒரு வெஷ்டி அங்கம் மீண்டும் இங்கு வந்து விடுகிறது. அதனால் அடுத்தது என்ன செய்யணும்? மனிதனுடைய அங்கத்தில் அடுத்த உபாசனையை சேர்த்தி கொள்ள வேண்டும். பிரஜாதிகி அமிர்தம் ஆனந்தக இதி உபஸ்தே. உபஸ்தம், உபஸ்தேந்திரியம் என்றால் உற்பத்தி உறுப்பு, ஜெனிட்டல் ஆர்கன். அந்த உபஸ்த இந்திரியத்தில் 3 குணங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று பிரஜாதிகி. பிரஜாதிகி என்றால் சந்ததி, சந்ததி. அமிர்தம் என்றால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தந்தையானவர் அவரே மகனாக பிறக்கின்றார். இப்போ ஒருவருக்கு மகன் இருந்தால் தந்தை எப்படி பார்ப்பாராம்? தன்னையே தன்னுடைய மகனிடம் பார்ப்பார். அப்பொழுது அவருடைய மனதில் என்ன தோன்றுகிறது? நான் இறக்கவில்லை, என்னுடைய சந்ததியானது தொடர்கிறது. பிறகு அவன் என்ன பார்ப்பான்? அவன் தன்னுடைய மகனை பார்ப்பான். இவ்விதம் அமிர்தம் என்றால் தொடர்ச்சி. ஒரு குடும்பத்தினுடைய தொடர்ச்சிக்கு காரணம் உபஸ்த இந்திரியம், உற்பத்தி உறுப்பு. பிரஜாதிகி என்றால் அந்த சந்ததிக்கே காரணமாக இருக்கின்றது, சந்ததியினுடைய தொடர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்தது ஆனந்தக என்றால் லௌகிக ஆனந்தம், சரீர சம்பந்தமான ஆனந்தம். அதற்கும் உபஸ்தேந்திரியம் கருவியாக இருக்கின்றது. இவைகளை இந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். இனி அடுத்தது சர்வம் இதி ஆகாஷே. இனி சமஷ்டிக்கு வந்துவிட்டது. இந்த பிரஜாதிர் அமிர்தம் ஆனந்த இத்யுபஸ்தே என்பதை மானுஷி சமாஜ்ஞால சேர்த்தி கொள்ள வேண்டும். அது ஏதோ இதில் மாறிவிட்டது. இனி அடுத்தது என்ன? சர்வம், அனைத்துமாக ஆகாசத்தில் பிரம்மத்தை பார்க்க வேண்டும். ஆகாஷே என்றால் ஆகாசத்தில் பிரம்மத்தை அனைத்துமாக, சர்வம் எல்லாமாக பார்க்க வேண்டும். காரணம் என்ன? ஆகாசம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கின்றது. ஆகவே எல்லா ரூபமாக ஆகாசத்தில் பிரம்மன் இருக்கின்றார். இப்போ இந்த இரண்டும் மானுஷி சமாஜ்ஞாகா அத தெய்வீகி என்பது ஒரு நல்ல உபாசனை. என்ன உபாசனை? நம்மிடம் இருக்கின்ற அனைத்து சக்திகளும் பிரம்மஸ்வரூபமாக பார்த்தல். இது சம்பந்தமான கருத்து கீதையில் எந்த அத்தியாயம் சொல்ல முடியுமோ? 10வது அத்தியாயம் விபூதி அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? எல்லாம் நான் சொல்கிறார். அதை கேட்டுட்டு தான் சில பேர் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கார்கள். பகவான் சொல்லலாம். பகவான் என்ன சொல்கிறார்? நானே அனைத்துமாக இருக்கின்றேன், எல்லா பெருமைகளும் என்னை சார்ந்தது என்று பகவான் கூறுகின்றார். அது பகவான் அவதாரமாக இருந்ததுனால கூறியிருக்கின்றார். இங்கு உபனிஷத்தில் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு அங்கத்தில் இருக்கின்ற பெருமை பிரம்மத்தை சார்ந்தது. எதுவுமே கீழ் அல்ல, எதுவுமே மேல் அல்ல. அதனால தான் எல்லா இந்திரியங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாயுகு உபஸ்தம் என்று எதுவும் கீழாகவோ மேலாகவோ இல்லை. அனைத்து சக்தியும் ஈஸ்வரனை சார்ந்தது அந்த உபாசனை. இனி இதற்கு பிறகு மீண்டும் உபாசனை வருகின்றது. இந்த உபாசனைக்கெல்லாம் பலம் சொல்லப்படவில்லை. அப்போ நமக்கு சந்தேகம் வரும், உபாசனைக்கு பலம் சொல்லவில்லை என்றால் என்ன பலம்? அதற்கு ஒரு சாதாரண நியமம் இருக்கின்றது. என்ன பலம் என்றால்,
யதா உபாஸ்தே ததா பவதி. நாம் எப்படி எதை உபாசிக்கின்றோமோ அந்த பலம் நமக்கு வருகின்றது. அது சாதாரண நியமம். எங்கெல்லாம் உபாசனைக்கு பலன் சொல்லப்படவில்லையோ அந்த இடத்துல எல்லாம் எதை எப்படி உபாசித்திருக்கின்றோமோ அது சம்பந்தமான பலன் நமக்கு கிடைக்கும். இங்கே எத்தனையோ அங்கங்கள் சொல்லியிருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு வாச்சி க்ஷேமக இதின்னு உபாசனை பண்ணியிருக்கோம்னு வச்சுக்குவோமே, நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த க்ஷேமமானது கிடைக்கும், யோகக்ஷேமம் கிடைக்கும். பிறகு கர்மேதி ஹஸ்த யோகம்னு சொன்னால் கைக்கு நல்லா பலம் கிடைக்கும். இப்படி எந்த குணத்தோடு ஈஸ்வரனை உபாசிக்கின்றோமோ அந்த குணத்தை சார்ந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், நாராயணனும் நாராயணன் தான், அவரே கிருஷ்ணராக இருந்தார், ராமராக இருந்தார், அவரே மோகினி அவதாரம் எடுத்தார். அதனால் நான் மோகினியை உபாசிக்கிறேனேன்னு சொன்னான். என்ன பலம்னா, மோகினி அவதாரம் பகவான் எதற்கு எடுத்தார்? மோகத்திற்கு உட்படுத்தி நாசப்படுத்துறதுக்கு. அந்த பலன் கிடைக்கும். இப்போ எல்லாமே பகவான் தான்னு சொன்னால், நான் யார் ஃபோட்டோ வேணாலும் வீட்டில் வச்சுக்கோன்னு சில குழந்தைங்க சொல்லுச்சுன்னு வச்சுக்கோமே, தப்பு கிடையாது. அதனால் என்ன பலன் வருமோ அந்த பலன் நமக்கு வருகின்றது. அதனால தான் சொல்லுவார்கள், யாதிருஷைஹி சம்விஷதே, எவர்களுடன் நீ சம்பந்தப்படுகிறாயோ, யாதிருஷாஞ்ச உபசேவதே, எவர்களுக்கு நீ சர்வீஸ் பண்ணுறையோ, யாருக்கு நீ சேவை செய்கிறாயோ, யாரோடு நீ சம்பந்தப்படுகிறாயோ, சம்பந்தம் வச்சுக்கிறையோ, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறையோ, யாதிருக் சேத், யாராக ஆக நீ விரும்புகின்றாயோ, முடிவு என்னன்னா தாதிருக் பவதி பூருஷக, அவன் அவ்விதம் ஆகின்றான். யாரோடு சம்பந்தம் வைக்கிறோமோ, யாருக்கு பணிவிடை செய்கிறோமோ, யாராக ஆக நாம் விரும்புகின்றோமோ, அதனுடைய பொருள் யாரை தியானிக்கின்றோமோ அவராக நாம் ஆகிவிடுகின்றோம். இது சாதாரண நியமம். அந்த நியமப்படி எந்தெந்த அங்கத்தை நாம் தியானிக்கின்றோமோ அந்தந்த சக்தியை நாம் அடைகின்றோம். இதற்கு முன்னாடி சொல்லப்படவில்லை. இதற்கு பிறகு மீண்டும் பிரம்ம உபாசனை சொல்லி பலனானது சொல்லப்படுகின்றது. இனி அடுத்த சொல், இப்போ எங்கே இருக்குன்னு ஞாபகம் இருக்கோ? எந்த இடத்துல முடிச்சிருக்கோ, எங்கே இருக்கின்றோம்? சர்வமித்யாகாஷே. அதுக்கு அடுத்த சொல்லுக்கு வர்றோம். தத் பிரதிஷ்டேத்யுபாசீத. பிரதிஷ்டேத்யுபாசீத என்றால் பிரதிஷ்டா இதி உபாசீத, பிரதிஷ்டாவான் பவதி. இனி உபனிஷத் தெளிவுபடுத்துது, நீ இந்தந்த விதத்தில் பிரம்மத்தை உபாசனை செய்தால் அந்தந்த பலனை அடைவாய். ஒவ்வொரு உபாசனைக்கு உடனே பலன் வருகின்றது. இதற்கு பிறகு வருகின்ற பிரம்மன் எப்படிப்பட்டது என்றால், கடைசியா சர்வமித்யாகாஷே என்று சொல்லப்பட்டது. அந்த ஆகாசத்தில் பிரம்மத்தை எல்லாமாகவும் பார்க்க வேண்டும் சொல்வதிலிருந்து உபனிஷத் என்ன செய்து விட்டது? ஆகாசத்திற்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியத்தை கொடுத்து விட்டது. எல்லாமே ஆகாசத்துக்குள்ள எல்லா ரூபமாக இருக்காருன்னு சொன்னால் ஆகாசம் வேறல்ல, பிரம்மன் வேறல்ல. ஆகவே இதற்கு பிறகு வருகின்ற பிரம்மன் எப்படிப்பட்டவர்னா, ஆகாசத்திலிருந்து வேறுபடாத பிரம்மன். அந்த பிரம்மனை இந்தந்த குணத்துடன் உபாசனை செய்தால் இந்தந்த குணம் உனக்கு கிடைக்கும். அதுதான் கருத்து. தத்துன்னு சொன்னால் பிரம்மன். எப்படிப்பட்ட பிரம்மன்? ஆகாச அபின்னம் பிரம்மன், ஆகாசத்திலிருந்து வேறுபடாத பிரம்மன். இங்கேயும் தான் பிரம்மன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈஸ்வரன். எப்படி உபாசனை செய்ய வேண்டும்? பிரதிஷ்டா. பிரதிஷ்டான சப்போர்ட், ஆதாரம். அனைத்துக்கும் ஆதாரமாக உபாசனை செய்தால், பிரதிஷ்டா இத்யுபாசீத செய்ய வேண்டும். ஆதாரமாக உபாசனை செய்தால் என்ன பலனா? இனி வருகின்ற ஒவ்வொரு உபாசனையை தொடர்ந்து உடனே பலன் வரும். எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி பலன். என்ன பலன்? பிரதிஷ்டாவான் பவதி. பிரதிஷ்டாவான் என்றால்
இவனுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பிரதிஷ்டான சப்போர்ட், ஆதாரம். பிரம்மத்தை ஆதாரமாக உபாசனை செய்தால் இவனுக்கு ஆதாரம் கிடைக்கும். ஆதாரம், ஆதாரம்னா என்ன ஆதாரம்னா, ஒருத்தருக்கு என்ன ஆதாரம்னா பணம், வீடு, புகழ், பொருள், இதுதான் ஆதாரம். இவைகளெல்லாம் நல்ல வீடு கிடைக்குமா, நல்ல உணவு கிடைக்குமா, நல்ல சந்ததி கிடைக்கும், எல்லாம் எதெல்லாம் நம்மை பாதுகாக்குதுன்னு நினைக்கிறார்களோ அதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ பிரம்மத்தை பிரதிஷ்டா என்று உபாசனை செய்பவனுக்கு பிரதிஷ்டாவான் என்றால் பிரதிஷ்டையை உடையவனாக ஆகின்றான் பலம். அடுத்தது தது மக இதி உபாசீத, மகான் பவதி. மகனா பெரியது, குளோரியஸ், மகிமை பொருந்தியதாக பிரம்மத்தை உபாசனை செய்தால் மகான், இவனுக்கு ஒரு பெருமை வரும், விபூதி வரும், குளோரி, மேன்மை வரும். மகன மேன்மை. அந்த பிரம்மத்தை மேன்மை சொரூபமாக உபாசனை செய்தால் மகான் பவதி, இவன் மகான் ஆகின்றான். தது மன இத்யுபாசீத மானவான் பவதி. இங்கு மனக என்றால் சிந்திக்கும் சக்தி, திங்கிங் ஃபேக்கல்டி. பிரம்மத்தை சிந்திக்கும் திறனாக உபாசனை செய்தால் இவனுக்கு என்னவா, மானவான் பவதி, சிந்திப்பவனாக ஆகின்றான். இங்கு மானவான் என்றால் மனனசீலக, சிந்திப்பவனாக ஆகின்றான். சில பேர்த்துக்கு சிந்திக்கிறதே மறந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். சிந்திச்சு பழகணும். சிந்திச்சு பழகுபவர்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதே இல்லை. எப்பெல்லாம் நமக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா சிந்திச்சு பழகலைன்னு அர்த்தம். சிந்திக்கிறது போல் ஒரு ஹாபி, ஒரு சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அடையிற லட்சியமே சிந்தனையினால தான் அடைய முடியும். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் நிலையில் இருப்போம் அல்லவா, அதனுடைய ரிசல்ட் என்னன்னா நம்முடைய சிந்தனையினுடைய ரிசல்ட். நம்ம எவ்வளவு தூரம் சிந்திச்சிருக்கிறோமோ அந்த நிலையில் நம்ம இங்கே இருக்கோம். நான் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறேன்னா அவ்வளோ தூரம் தான் சிந்திச்சிருக்கோம். இல்லை எனக்கு கொஞ்சம் மனசில் திருப்தி இருக்குது, நான் வாழ்க்கையில் அடைந்ததுன்னா அவ்வளோ தூரம் சிந்திச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்படி பிரம்மத்தை சிந்தனை ரூபமாக தியானம் செய்தால் மானவான் பவதி, அப்போ தான் அவன் மனுஷன் அர்த்தம். மானவான்னா மனனசீலனாக ஆகின்றான். பிறகு தத் நம இத்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாஹா. இப்படி பல மீண்டும் சில கருத்துக்கள் வருகின்றது. அதை அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.